Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ஸ்பெஷல் ரெசிபி கோவக்காய் கிரேவி. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் கோவக்காய், வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, மல்லி, சீரகம், மிளகு, தேங்காய், உப்பு. கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது மேலே இருக்கிற லேயரும் கீழே இருக்கிற லேயரும் லைட்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா காயாக இருக்கிறத மட்டும் போட்டுக்கோங்க. பழுத்திருந்ததுன்னா அது டேஸ்ட் நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இது தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறிடுச்சு. 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகா, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, இதெல்லாமே சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம ட்ரை பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பவுடர் ரெடி ஆயிடுச்சு. அதே ஜாரில் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்மளோட தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். அப்போ தான் வாசனை நல்லா இருக்கும். ஸோ இதை நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட நான் ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த பச்சை வாசம்லாம் போகும். நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம தனியாக வதக்கி வச்சுருந்த கோவக்காவை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா கூட நல்லா பரட்டி விட்டுருங்க.
கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். காய் நல்லா வேகணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் 3/4 பாகம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். காய் நல்லா வேகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு. காயும் நல்லா வெந்திருக்கு. கிரேவி நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலா பவுடர் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டதுனால இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் எப்போ செய்யும் போதும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், ரோட்டி எல்லாத்துக்குமே இது பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டேக் கேர். தேங்க்யூ. பை பாய்.